அது நீங்க அமுதாக்கு மாப்பிள்ளை பாக்குற அந்த விஷயம் கூட எனக்கு தெரிய வந்துச்சுங்க. அவளுக்கு கூட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நானே நடத்தி வச்சிடுறேங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? இத பத்தி மாப்பிள்ளை கிட்ட நீங்க தாங்க பேசணும். இந்த பாருங்க, மரகத ஒரு விஷயத்தை சொல்றான்னா அதுல இருக்கிற அர்த்தம் என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க எதுக்கு தனியா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்களே எங்க வீட்டுக்கு வந்து எங்க கூடவே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாசம் மாசம் இந்த இது பட்ஜெட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க வேணாம்ல. செலவு கணக்கும் பார்க்க வேண்டியது இல்லைல்ல. அப்படியே இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருந்துடலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணு இல்ல. இப்ப பெரியவங்க நாம சின்ன பசங்க வாழ்க்கைக்கு இடையூறா இருந்துடக்கூடாது பாருங்க. அதுக்குத்தான் மரகதன் சொல்றான். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அட, இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போங்க. புனிதாவுக்கும் கபிலனுக்கும் நீங்க முடிவு எடுக்கிறதுக்குள்ள வயசாயிடக்கூடாது பாருங்க. அதுக்காக சொல்றேன். நான் தனிப்பட்ட முறையில எந்த முடிவும் எடுக்க முடியாது. கபிலன்ட்ட கலந்து பேசுறேன். ஐயா, நீங்க என்னங்க கலந்து பேசணும் அளந்து பேசணும்னு எதுக்கு அதெல்லாம்? இந்த பாடுறா தம்பி, இதான் என் முடிவு. இனிமே நம்ம அங்கதான் போய் இருக்க போறோம்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லுங்க. கபில தம்பியை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஊருக்கே தெரியுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவர் கேட்காமலையா போயிடுவாரு. கண்டிப்பா கேப்பாருண்ணே, கேப்பாரு. சமந்தி, நீங்க மாப்பிள்ளை அமுதா நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கே வந்து இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளையும் புனிதாவும் ஒன்னு சேர்ந்து வாழறதுக்கான ஒரே வழி. நீங்க தயவு செஞ்சு மாப்பிள்ளை கிட்ட பேசி எடுத்து சொல்லுங்க. பிரச்சனை இருக்குன்னு நாம அத பேசிக்கிட்டே இருக்கிறத விட, ஆனா அதை விட அதை சரி பண்றதுக்கு ஒரு தீர்வு இப்ப கிடைச்சிருக்கு. அத நாம புரிஞ்சு இப்ப நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க பேசிட்டு ஒரு நல்ல செய்தியா சொல்லுங்க. சரிங்க, நாங்க கிளம்புறோம். அத்தை, சாப்பிட்டுட்டு போங்க. எல்லாரும் எங்க வீட்டோட வந்து இருங்க. அத பெரிய விருந்தாவே வச்சு கொண்டாடிடுவோம்.